தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாமனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 20ஆம் நாள் 3/5/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் இந்த அக்னி நாள் என்று சொல்லப்படுகின்ற கத்திரி வெயில் காண்டாவனம் என்று சொல்லிக்கொள்வார்கள். அந்த நாள் இந்த கத்திரி வெயில் இன்று ஆரம்பமாகிறது. எதிர்வருகின்ற 28ஆம் தேதி வரையிலே இந்த காண்டாவன காலம் கத்திரி வெயில் என்கின்றதாகிய அக்னி நாள். இந்த காலங்களிலே சுப காரியங்களை தவிர்த்து கொள்ளுவார்கள். ஆலயத்திலே கும்பாபிஷேகம் பண்ணக்கூடாது. அதே போல் வீட்டிலே கல்யாணம் பண்ணக்கூடாது. கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது. புதிதாக வீடு கட்டுகின்ற பொழுது அத்திவாரத்துக்கு மண்ணை தோண்டக்கூடாது. வீட்டில் இருக்கிற மரம் செடிகளை வெட்டக்கூடாது என்கின்ற பல விதிமுறைகளை எல்லாம் நம் முன்னோர்கள் கண்டு அனுபவித்து நமக்கு விட்டு சென்றார்கள். இந்த காண்டாவனம் என்கின்ற இந்த அக்னி நாள் காலத்திலே இவ்வாறு நாம் இறை பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். அதேபோல் இறைவனுக்கு இளநீர் அபிஷேகம், நமக்கு இஷ்ட தெய்வங்கள் நம்முடைய குல தெய்வங்கள் இளநீரினாலே அபிஷேகம், பாலினாலே அபிஷேகம், பொங்கல் வழிபாடுகள் என்று இவற்றையெல்லாம் செய்து பிரார்த்தனை செய்து இந்த வெப்பம் அதிகமாக இருக்கின்ற காலம் இந்த அக்னி நாள் என்கின்ற காண்டாவனம், இதை கத்திரி வெயில் என்று சொல்லிக்கொள்வார்கள். அவ்வாறு இந்த காலத்திலே துன்பங்களிலிருந்து மக்கள் எல்லாம் விடுபடுவதற்காக இவ்வாறு பிரார்த்தனைகளை செய்வதும், இந்த நம்மால் முடிந்த தானங்கள் கொடுக்கக்கூடியவர்கள் மோர் தண்ணி தானமாக கொடுக்கலாம். அதேபோல் நம்முடைய வீட்டு வாசலிலே ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் எடுத்து வைக்க வேண்டும். ஏனென்றால் அந்த வழியிலே செல்லுகின்ற வாயில்லாத ஜீவன்கள், ஆடு மாடு போன்ற ஜீவன்கள் தண்ணீர் தாகத்தோடு இந்த வெயிலிலே கத்திரி வெயில் காலத்திலே அலைந்து திரிகின்ற பொழுது அவர்களுக்கு தண்ணீரை ஊற்றி ஒரு பாத்திரத்திலே வைத்து கொண்டால் அது ஒரு பெரிய புண்ணியமாகிறது. இல்லை நமக்கு வளவிலே அல்லது பக்கத்து வீட்டிலே பசுமாடுகள் இருந்தால் அதற்கு கொண்டு போய் தண்ணீர் கொடுக்கலாம், கஞ்சி வைக்கலாம், கழனி வைக்கலாம். என்ன எல்லாம் நம்மால் செய்ய முடிகிறதோ அதுக்கு ஒரு படி கீரையை வாங்கி கொடுக்கலாம், ஒரு படி புல்லுக்கட்டை கொண்டு போய் கொடுக்கலாம். இவ்வாறெல்லாம் செய்யப்படுகின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் பெறக்கூடிய வகையிலே இந்த சுபகாரியங்களை தவிர்த்து கொள்ளுகின்ற காலம் இந்த காண்டாவனம் என்று சொல்லப்படுகின்ற கத்திரி வெயில் என்கின்றதாகிய இந்த அக்னி நாள். எனவே இந்த அக்னி நாள் இன்று ஆரம்பமாகி எதிர்வருகின்ற
28/5/2026 வரையிலே இந்த அக்கினி நாள். அது வரையில் இந்த சுபகாரியங்களை நாம் தவிர்த்து இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனம் மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சன் சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பல தடவைகளிலே நாங்கள் ஒருவர் மற்றவர்களே குறை காண்பது என்னவென்றால், நான் சொல்லுவதை அவர்கள் கேட்கின்றார்கள் இல்லை, என்னுடைய சொல்லுக்கு மதிப்பில்லை, நான் சொல்லுவதை மற்றவர்கள் கவனமாக செவிமடுக்கின்றார்கள் இல்லை, அதனால் அவர்கள் எங்களோடு ஒத்துழைக்கிறார்கள் இல்லை என்று நாங்கள் குறை கூறுகின்ற அதே வேளையிலே, ஏன் அவர்கள் அப்படி ஒத்துழைக்கின்றார்கள் இல்லை என்று ஒரு கணம் எங்களை நாங்கள் கேட்டு பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு வலியுறுத்தி சொல்லுகின்ற ஒரு விடயம், நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் சொல்லுகின்ற என்னுடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள் என்று. ஒருவர் மற்றவரிடம் அன்பு இருந்தால்தான், அவரை அன்பு செய்தால்தான் அவர் சொல்லுவதை நாங்கள் கேட்பதற்கு எங்களுக்கு மனம் இருக்கும். ஆகையினாலே கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் அல்லது நாங்கள் சொல்லுவதை மற்றவர்கள் செய்வதற்கு முன்னதாக அவர்கள் எங்களை அன்பு செய்ய வேண்டும். அவர்கள் எங்களை அன்பு செய்வதற்கு நாங்கள் முதலில் அவர்களை அன்பு செய்ய வேண்டும். முதல் அடியை நாங்கள் எடுத்து வைக்க வேண்டும். சில வேளைகளிலே எங்களிடம் இருக்கின்ற முற்சார்பு எண்ணங்கள் அல்லது எங்களுடைய மனதுக்குள்ளே இருக்கின்ற சில பிரச்சனைகள், குழப்பங்கள், அல்லது எங்களுடைய இயலாமைகள், அல்லது எங்களுடைய சொல்லு உண்மையாகவே அது பொறுப்புள்ள அல்லது அது நல்ல நோக்கத்தோடு சொல்லப்படுகின்ற சொல்லாக இருக்கின்றதா என்று எங்களை ஆய்ந்து பார்க்க வேண்டும். நாங்கள் மற்றவரிடம் சில விடயங்களை சொல்லுகின்ற பொழுது நல்ல தூய இதய சுத்தியோடு நாங்கள் சொல்லுகின்றோமா? நாங்கள் சொல்லுகின்ற இந்த வேலைகளை அவர்கள் செய்வதற்கு நாமும் இசைந்து நாமும் இணைந்து அவர்களோடு அதை செய்வதற்கு முயற்சி செய்கின்றோமா? நானும் நீங்களும் சேர்ந்து இதை செய்வோமா? அப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சி உள்ள ஒரு மனநிலை இருக்க வேண்டும். அதிகாரத்தோடு அல்லது ஒரு கட்டளை இடுவது போல, அல்லது நீ யாரோ நான் யாரோ என்று மற்றவர்களை அந்நியப்படுத்துவதற்காக அல்லது மற்றவர்களை பயன்படுத்துவதற்காக நாங்கள் சில கட்டளைகளை கொடுக்கின்ற பொழுது அது மீண்டும் எங்களை திரும்பி வந்து ஒரு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். பெரிய விடயங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சாதிக்க வேண்டும் என்றல்ல, காலையிலிருந்து மாலை ஈராக நாங்கள் முக்கியமாக குடும்ப சூழலில் அல்லது ஒரு அமைப்பு நிறுவனங்களிலே நாங்கள் பணியாற்றுகின்ற சேவை புரிகின்ற இடங்களிலே எப்படிப்பட்ட அணுகுமுறைகளை நாங்கள் பின்பற்றுகின்றோம். ஆங்கிலத்திலே கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி என்று சொல்வார்கள். எப்பொழுதும் நாங்கள் ஒரு நட்போடு மற்றவர்களை அணுக வேண்டும், அன்போடு அணுக வேண்டும், ஒரு கனிவோடு நாங்கள் அவற்றை பேச வேண்டும். நாங்கள் எங்களை உயர்வாக அதிகாரத்தோடு அந்த தொனியிலே நாங்கள் மற்றவர்களோடு ஈடுபடுகின்ற பொழுது அது எங்களுக்கு நல்ல பலனை தராமல் போகலாம். அந்த இயேசு அதனால் தன்னுடைய சீடர்களை அவர் முதலில் அன்பு செய்தார். அவர் தன்னுடைய அடி எடுத்து வைத்தார். அவர் விடயங்களிலே அவர் ஆரம்பித்தார். அவ்வாறு நாங்கள் மற்றவர்களை முதலில் அன்பு செய்கின்ற பொழுது அந்த அன்புக்கு பிரதிபலனாக
அவர்களுடைய பதிலும் எங்களுடைய கட்டளைகளை, எங்களுடைய விருப்புகளை, எங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுகின்றவர்களாக அவர்கள் ஒத்துழைப்பார்கள். இப்படிப்பட்ட அணுகுமுறைகளை நாங்கள் பின்பற்றி எங்கள் குடும்ப வாழ்விலேயோ, எங்களுடைய தொழிலகங்களிலேயோ, எங்களுடைய வியாபார நிலையங்களிலேயோ அல்லது பொது வாழ்விலேயோ நாங்கள் எப்பொழுதும் அன்பினுடைய அடிப்படையிலே எங்களுடைய அனைத்து திட்டங்களையும் நிறைவு செய்வதற்காக அடுத்தவர்களுடைய ஒத்துழைப்பை கோருகின்ற பொழுது நிச்சயமாக அவையெல்லாம் நல்ல பலனை கொடுக்கின்ற, நல்ல விளைவுகளை ஏற்படுத்துகின்ற வாழ்வாக, பணிகளாக, முயற்சிகளாக இடம்பெறும். இதற்காக நாங்கள் இறைவனிடம் கேட்போம். நான் எதை செய்தாலும் அன்பை அடிப்படையாக கொண்டு அவற்றிலே ஈடுபடுவதற்கு வரம் தாரும் என்று இறைவனை பார்த்து மன்றாடுவோமாக. ஆமென். Alhamdulillah wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Was-samaa'i wat-tariq. Wama adraka mat-tariq. An-najmu ats-tsaqib. إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த நேயர்களே, நல்லுள்ளங்களே, அல்லாஹு தஆலா எல்லா உயிர்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அந்த வகையிலே மனித சமுதாயத்தை அல்லாஹு தஆலா ஒரு உயர்ந்த சிறந்த படைப்பாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான். சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து வாழக்கூடிய வாழ்வின் சகல வசதிகளையும், சொகுசான பௌதிக வளங்களையும், நிறைவான உணவுகளையும் அல்லாஹு தஆலா வழங்கி கொண்டிருக்கின்றான். அந்த அல்லாஹு தஆலா மனிதன் எவ்வாறு உருவாகின்றான் என்ற பாடத்தை தனது அல்குர்ஆனிலே படித்து தருகின்றான். மேலே நாங்கள் ஓதி காண்பித்த இந்த அல்குர்ஆனுடைய வசனத்திலிருந்து நாங்கள் சில விடயங்களை அறிந்து கொள்ளலாம். வஸ்ஸமாஇ வத்தாரிக், இந்த உதய தாரகை என்ற விடிவள்ளி நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக. வமா அத்ராக மத்தாரிக் அன்-நஜ்மு ஸாகிப் இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பாதுகாவலரை அல்லாஹு தஆலா உருவாக்கி வைத்திருக்கின்றான். அந்த பாதுகாவலர் யார்? அந்த பாதுகாவலர் தான் ஒவ்வொரு மனிதனோடும் அன்றாடம் சில மலக்குகளை அவனுடைய பாதுகாப்புக்கு என்று அல்லாஹு தஆலா அவனுடன் கூடவே அனுப்பி இருக்கின்றான். அது என்ன? நாம் பார்க்கின்றோம். குறைந்தபட்சம் எங்களை நோக்கி வருகின்ற ஒரு சிறிய துகள், அந்த சிறிய தூசு கூட எங்களுடைய கண்ணுக்குள் சென்று விடாமல் அது கிட்டே வந்தவுடன் பல 2 மீட்டர் தூரத்திலே வருகின்றது, 1 மீட்டர் தூரத்திலே வருகின்றது. அதையும் விட குறைவாக எங்களுடைய கண்ணுக்கும் அந்த துகளுக்கும் இடையில் ஒரு சான் இடைவெளி இருக்கின்றது. அந்த நேரத்தில் கூட எங்களுக்கு தெரியாது ஒரு துகள், ஒரு தூசி என்னுடைய கண்ணை நோக்கி வருகின்றது என்று. கண்ணுக்கு கிட்டே வந்தவுடன் தான் தெரிகின்றது என்னுடைய கண்ணுக்குள் பெரிய ஒரு ஆபத்தான ஒரு தூசியோ அல்லது ஒரு வண்டோ ஏதோ ஒரு பாதகமான ஒரு பொருள் நுழையப் போகின்றது என்ற விடயம் தெரிந்தவுடன் உடனடியாக எங்களுடைய கண்ணை நாங்கள் மூடிக்கொள்கின்றோம். நாங்கள் மூடவில்லை, அல்லாஹு தஆலா இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபில் என்கின்ற எங்களுக்கு பாதுகாப்பாக அவன் உருவாக்கி இருக்கின்ற அந்த மலக்குகளின் மூலமாக அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்கின்றான். இது குறைந்தபட்சம். எவ்வளோ பெரிய திடீரென்று மயிரிழையில் பல ஆபத்துக்களில் இருந்து, அபாயங்களில் இருந்து நாங்கள் தப்பி இருக்கலாம். அல்லாஹு தஆலாவுடைய விதிதான் எங்களுக்கு முடிவாக இருந்தாலும் அதையும் விட அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அதுவே எங்களுக்கு அவனுடைய புறத்தில் இருந்து கிடைத்த அருளாக இருந்தால் அல்லாஹு தஆலா அவனுடைய பாதுகாவலர்களை கொண்டு எங்களை பாதுகாக்கின்றான். ஃபல்யன்துரில் இன்சானு மிம்ம குலிக்,
இந்த மனிதன் எவ்வாறு உருவாகின்றான் என்பதை அல்லாஹு தாலா சொல்கின்றான். குலிக மிம்மா இந்தாஃபிக், அதுதான் அந்த ஒரு சொட்டு நீர்த்துளியிலிருந்து அல்லாஹு தாலா இவ்வளவு பிரமாண்டமான மனிதனை படைத்து அவனுக்குரிய ஆட்சியை, அவனுக்குரிய அதிகாரத்தை, அவனுக்குரிய சக்தியை, அவனுக்குரிய வலுவை, அவனுக்குரிய பாதுகாப்பை, அவனுக்குரிய போஷணத்தை எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா வழங்கி கொண்டிருக்கின்றான் என்பதை அல்லாஹு தாலா சொல்கிறான். யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வத்தராயிப், ஆண்களுடைய முதுகந்தண்டிலிருந்தும் பெண்களுடைய மார்பக பகுதியிலிருந்தும் வெளியாகின்ற அந்த நீரிலிருந்து அல்லாஹு தாலா படைத்திருக்கின்ற படைப்பாற்றல் எத்தகையது சகோதரர்களே! அந்த அல்லாஹ்வை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவனுடைய படைப்பை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். அவனுடைய படைப்பை நினைத்து அவனை புகழ வேண்டும். அவன் எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகளை நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த நல்லடியார்கள் தான் நன்றி செலுத்துவார்கள். அவனை விளங்காதவர்கள் ஒருபோதும் நன்றி செலுத்த மாட்டார்கள். விளங்கியவர்கள் எவ்வாறு நன்றி செலுத்துவார்கள்? ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபக்கினா அஸாபன்னார், எங்களுடைய இறைவனே, இவற்றை எல்லாம் நீ வீணுக்காக படைக்கவில்லை, எங்களை நீயே பாதுகாப்பாயாக, அந்த நரகின் கொடுமையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, நீயே தூய்மையானவன் என்று பிரார்த்தனை செய்வார்கள். எனவே இப்படியாப்பட்ட நல்ல விடயங்களை நாங்கள் அறிந்து வாழ்வில் செயற்படுத்த எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.